எல்லாருக்கும் வந்து கஸ்டமர் முக்கியம்னு தெரியும். அது if you are running a business. அதில் வந்து இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, கஸ்டமர் டிலைட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய தோனி ஃபேன். கேரக்டராகவே ரொம்ப பிடிக்கும். ரைட், ஐ வில் டெல் யூ வை. ஒரு மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது பேசுறதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ எனக்குலாம் பேசுறது வராது. நேச்சுரலாக ஒருத்தருக்கு வரணும்னா வாட் இஸ் த திங் ஆர் ஹவு டு ஸ்டார்ட்? இப்போ நீங்கள் இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்களா? டெல் மீ லிட்டில் பிட் அபவுட் யுவர் பேக்ரவுண்ட். எடுத்தோடனே உங்களுக்கு கஸ்டமர் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சிச்சு. எனக்கு உங்ககிட்ட பேசினது இந்த 3 விஷயம் போதும். தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்கன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்ச 15 செகண்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டென்ட் தெரிஞ்சு பேசுறியா, கண்டென்ட் தெரியாமல் வளர். ஸோ ஹவ் இஸ் IPO? லைக் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு. சவுத் சைட்லேருந்து நிறைய கம்பெனி IPO போய் பக்கத்துலேருந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க கேட்குற கேள்வி இப்போ என்கிட்டயே வந்தாங்கன்னா, நெட்கோர் எப்போ IPO போகும்? நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல நான் 10 தடவை நெட்கோர் பத்தி பேசியிருப்பேன், 10 தடவை ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பத்தி பேசியிருப்பேன். வேலை ஒன்று செய்றீங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட் ஒன்று விற்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸ் விற்கிறீங்கன்னா, நான் 20 வருஷம் ஆச்சு நான் என்னோட படிப்புலாம் முடிச்சு. நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, வாய் தாண்டா உன்னை வந்து காப்பாற்று. 1978 ஃபர்ஸ்ட் ஒயிட் பேப்பர் ஆன் AI. அப்போ மாறாததா இப்போ மாறிட போகுது. இட் வில் மேக் யுவர் லைஃப் ஈஸியர் அண்ட் இட் வில் மேக் யூ சால்வ். ஹாய் மக்களே, வெல்கம் டு பே இட் ஃபார்வர்ட். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ டிப்பிக்கலாக எல்லாருக்கும் வந்து கஸ்டமர் முக்கியம்னு தெரியும். அது if you are running a business or if you are running a small entrepreneurship or ஈவன் ஃப்ரீலான்சராக இருந்தாலும் எல்லாருக்குமே அது தெரியும். பட் அதில் வந்து இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, கஸ்டமர் டிலைட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ ஹாவ் பிரவீன் வித் மீ. பிரவீன், ஹாய் பிரவீன், வெல்கம். ஹலோ, குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் பிரவீன், எனக்கு இந்த கஸ்டமர் டிலைட்னா என்னன்னு சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இதோட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ கஸ்டமர் டிலைட் அப்படின்னா மேபி ஐ வில் டேக் அன் எக்ஸாம்பிள் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் சீன், வாட் ஐ ஹவ் ரெட். நம்மலாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நான் ஒரு பெரிய தோனி ஃபேன். ஓகே, ஆமாம், சிஎஸ்கேன்றதுனால. சிஎஸ்கேன்னு மட்டும் இல்லை, எனக்கு தோனியாவே அந்த கேரக்டராகவே ரொம்ப பிடிக்கும். ரைட், ஐ வில் டெல் யூ வை. அங்கேருந்து தான் டிலைட் ஆக்சுவலாக ஆரம்பிக்குது. ஸோ தட் இட்ஸ் ஈஸியர் ஃபார் பீப்புள் டு ரிலேட். ரைட், ஒரு 2-3 இன்ஸ்டன்சஸ் நான் பார்த்துருக்கேன். இது போன சீசனாக, அதுக்கு முந்தின சீசனாக தெரியல. ஒரு மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம் போகணும். அங்கே ஒரு பால் விழுந்து கிடக்கு. மேட்ச் முடிஞ்ச உடனே அவர் பாட்டு அவர் எழுந்து அவரோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருக்கலாம். தட் இஸ் யூஷுவல். லைக் பீப்புள் வில் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஆக்சுவலி வாக் அப் டு ஹிஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம். அவ்வளோதானே. அங்கேருந்து ஒரு பால் எடுத்து ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போனார். ஓகே, அதுதான் அந்த குழந்தைக்கு டிலைட். அந்த குழந்தை வந்து தோனி வந்து பிச்சிலேருந்து ஆரம்பிச்சு அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம் வரைக்கும் பார்க்கறது இருக்குல்ல, அது எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அது நடக்க தான் போகுது, அதில் ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது. ஆனால் அவர் அங்கே நின்று அந்த பாலை தூக்கி குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போகிறங்கிறது தான் அந்த குழந்தை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்காது. அதுதான் அந்த குழந்தைக்கு டிலைட். ஓகே, தட் இஸ் கஸ்டமர் டிலைட். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து தோனி வீட்டு வெளில வந்து அவ்வளோ பேர் நிற்பாங்க. அவருக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒருத்தர் வந்து அவரோட பைக்கோடைய அந்த பெட்ரோல் டேங்க் மேலே வந்து ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு போய் நிற்கிறார். So what happened was, he came out, he saw the bike, he asked about the bike, and before even he started doing his autograph on the bike, the best part which he did was, அவரோடைய ட்ரெஸ், அவரோட டிஷர்ட் வச்சு அந்த பெட்ரோல் டேங்க் ஆக்சுவலாக தொடச்சார். ஓகே, அதுதான் வந்து என்ன கேட்டிங்கன்னா, தட் இஸ் எபிட்டம் ஆஃப் ஹிஸ் பேஷன் அண்ட் டிலைட். ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்னா, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல வந்து அவன் சைன் வாங்கிட்டு போகும்போது இது டஸ்ட் இருந்தது, அது ஏதாவது ஈஸியாக அழிஞ்சிருச்சுன்னா திருப்பி அவனுக்கு அது கிடைக்காம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். ஸோ அதுக்கு என் டிஷர்ட்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தொலைச்சிட்டு அந்த ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாருல, அதுதான் டிலைட். நைஸ். ஸோ டிலைட் இஸ் அபவுட் ஹவு டு யூ கோ வே அபவுண்ட் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் அண்ட் ஹவு டு யூ சர்ப்ரைஸ் பீப்புள். நைஸ். சிம்பிளாக சொல்லணும்னா தட் இஸ் டிலைட். ரெண்டுமே பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். தலையை வச்சு புரிஞ்சுக்காத ஆள் யாருமே இல்லை. சரி, ஓகே, எனக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்களா? டெல் மீ லிட்டில் பிட் அபவுட் யுவர் பேக்ரவுண்ட். எடுத்தோடனே உங்களுக்கு கஸ்டமர் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சிச்சா, இல்லை எங்கே படிச்சிங்க, எப்படி இருந்து? ஓகே, ஸோ தெளிவாக பேசுகிறேன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக கேட்குறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட என்னோட ஒய்ஃபும் எங்கள் அம்மா வந்து நான் இன்னும் தெளிவாக பேச ஆரம்பிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தட்ஸ் ஓகே. அவங்க ஒய்ஃபை கிராஸ் பண்ணி தெளிவாக யாராலையும் பேச முடியாதுங்க. ஸோ வந்து 2 பேருமே, அம்மாவும் சேர்ந்து அவங்களும் செட்டு சேர்ந்துடுறாங்க. அதான் இப்போ பிரச்சனை. பட் என்னன்னா, ஐ ஸ்டார்டட் மை கரியர், மீனிங் நாட் கரியர் பட் யூஷுவல் சென்னை பையன் தான். ஸ்டார்டட் ஸ்கூல் இங்கே தான் SBOவில் தான் பண்ணேன், அண்ணா நகரில். ஸோ பண்ணிவிட்டு அப்பா அம்மா வந்து யூஷுவல் டிப்பிக்கல்
Indian family where they wanted me to do engineering. Okay. Where as a usual engineering grad, you get into the first day without having engineer in the world. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதாவது உள்ளே போகும்போது யூ வில் நாட் ஹேவ் எனி ஐடியா ஆஃப் வாட் யூர் அப் டு, அண்ட் 4 years முடிச்சு வெளில வரும்போதும் ஆல்சோ யூ வில் ஹேவ் நோ ஐடியா ஆஃப் வாட் யூர் அப் டு. அவ்வளோதான், அந்த கேப்பில் இருக்கிறது தான் வாழ்க்கை. பட் யா, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் ஐ ஃபினிஷ் மை இன்ஜினியரிங். ஐ லவ்ட் இன்ஜினியரிங் உள்ளே போனதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் மை பேஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். எனக்கு வந்து அந்த மைக்ரோ அப்போ இருந்த காலத்தில் 2004 2008 இருந்த மைக்ரோசாஃப்ட் பிபிடி ப்ரெசன்டேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த டூல் டிப்னு ஒரு சின்னதாக ஒரு கிராஃபிக் ஒரு இன்ஸ்டன் ஒரு கிளிப்பி ஒன்று வரும். அதை வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியுமான்னு யோசிச்ச காலம்லாம் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் என்னுடைய பேஷன் டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டார்டட். லக்கிலி ஐ லேண்டட் டூயிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. காலேஜில் இருக்கும்போது அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுவேன். அதில் வந்து கிளிப்பியை தாண்டி ஒரு 3-4 கேரக்டர். ஆமாம், இன்ஸ்டன் ஒருத்தர் இருப்பார், அது அப்புறம் ஒரு ஜோக்கரோ ஒருத்தர், அதை எடுத்து வச்சு விபிஏல ப்ரோக்ராம் பண்ணி இப்போ சொல்கிறோம்ல அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்குல்ல, பேசிக் டெக்ஸ்ட் ரொபோட்டிக் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து பண்ணுவோம். அது பண்ணி அது பயங்கரமான சீன் போடுற. பட் யா, தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். இந்த விபியும் வந்து மைக்ரோசாஃப்ட்டும் தான் வந்து எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு டூ கோடிங் அண்ட் எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு டூ டிசைனிங், அவங்க முதல்ல எடுத்து வைக்கிற சாஃப்ட்வேர் அப்போ அந்த காலத்தில் அதுவாக தான் இருந்தது. அங்கே தான் நானும் வந்து ஐ ஃபால் வெயிட் ஃபார் இட். பட் ஹாப்பி ஐ டிட் தட். பட் கண்டினியூஸாக 2 விஷயம் மட்டும் கூடவே இருந்துகிட்டு இருந்தது. ஒன்று, நீங்கள் மைக் கொடுத்தீங்கன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். என்கிட்ட மைக்கை பிடுங்கணும், அப்போ தான் நான் நிறுத்துவேன். ஏன்னா மை டேட் வாஸ் அ நேஷனல் கமெண்டேட்டர். ஸோ அவர் கூட நான் அதுதான் அவர் கூட போக பார்க்கும் போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்கள் அப்பா ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, என்னாலலாம் நீ உள்ளே வர முடியும்னு எக்ஸ்பெக்டே பண்ணாத, நான் உன்னை அலோவே பண்ண மாட்டேன், வேணா நீயா சண்டை போட்டு வா அப்படின்னாரு. அப்படி சண்டை போட்டு தான் வந்து அவருக்கே தெரியாமல் கமெண்டேட்டராக ஒன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் வாலிபால் மேட்சஸ் ஃபார் டிடி ஸ்போர்ட்ஸ் அவர் கூட போய் உட்காந்து தூர்தர்ஷனில் இருந்தீங்க. ஆமாம். ஸோ அது வந்து ஒரு பேஷனாக செஞ்சுட்டு இருந்தேன். பட் அவருக்கு தெரியாது நான் வரப்போறேன்றதே தெரியாது கமெண்டேட்டராக. அவர் பக்கத்தில் நான் போய் உட்காந்துட்டு கமெண்ட்ரி ஃபுல்லாகவே மிஸ்டர் ஸ்ரீதர்னு என்னால் எவ்வளோ வந்து ஆசை தீர அவர் பேரை சொல்லி கூப்பிட முடியுமோ கூப்பிட்டு முடிச்சிட்டேன். பட் யா, தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ எனக்கு மைக்கும் எனக்கு கம்ப்யூட்டர்ஸும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு கொஸ்டின், யூ வாஸ் டாக்கிங் அபவுட் பேசுறதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ எனக்குலாம் பேசுறது வராது. இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஐ மீன் மேபி குவி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்தது. நேச்சுரலாக ஒருத்தருக்கு வரணும்னா வாட் இஸ் த திங்ஸ் ஆர் ஹவு டு ஸ்டார்ட்? இந்த வெக்கோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எடுத்து பின்னாடி சீட்டில் வச்சிடணும், இல்லை வீட்டில் கூட வச்சுட்டு வெளில கிளம்பிடணும், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து நான் என்னோட பிகாஸ் ஐ பீன் ட்ரைனிங் கார்பரேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஐ ஸ்டில் டூ இட் ஃபார் காலேஜஸ். ஓகே, அது ஒரு பேஷனாக பண்ணிகிட்டு இருக்கிறது. பட் அதில் ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க மக்களுக்கு பக்கத்தில் இருக்கவன் என்ன யோசிப்பான், நான் திடீர்னு எழுந்து பேசிட்டேன்னா அவன் என்ன கிண்டல் பண்ணிட்டு போகிறான். கரெக்ட். முன்னால் இருக்க வந்து பார்த்தல ஒரே ஒரு லுக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து, என்னடா கூட தானே இருந்த நீ என்னடா இன்னும் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு அவன் சொல்லிட்டானால இவன் முடிஞ்சது, இவன் அதுக்கப்புறம் பேசவே மாட்டான். ரைட்? அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேசுறது ரொம்ப ஈஸி. ஓகே, முன்னாடி உட்காந்துருக்கவங்க எல்லாருக்குமே நம்மளோட கம்மியாக தான் தெரியும் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாலே போதும். ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்ல, அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நீங்கள் வரணும்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணணும்னா பேசிடுங்க, தெரியாதவங்ககிட்ட கூட பேசுங்க, நெட்வொர்க் பண்ணுங்க. அதுதான் வந்து இப்போ இருக்க பசங்க நம்ம ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா, வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் வித் டெக்னாலஜி, வெரி ஸ்ட்ராங் வித் லேர்னிங் நியூ திங்ஸ், பட் த ப்ராப்ளம் இஸ் வி டோன்ட் நெட்வொர்க். ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஐ ஸ்டில் ஹேவ் இட். லைக் இப்போ போனால் நிறைய இடத்துல மீட்டிங் போவேன்ல, ஸோ ஸ்டேஜில் பேசிட்டு வந்தேன், வெளிலேருந்து கை கொடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே தான். அதை தாண்டி அவங்கள்ட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. வாட் டு டாக் வித் தெம், லைக் இஃப் அட் ஆல்? See, that's where your hunger for knowing more comes in place. Okay. Right? இப்போ இருக்க ஏஐ உலகத்தில் ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் திங்ஸ் வெரி ஈஸிலி. அதே மாதிரி டேட்டா இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். ஆமாம், ரைட் டேட்டா இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். இட்ஸ் லைக் எப்படி வந்து நீங்கள் பிரித்து பார்க்க போகிறீங்கிறது தான் அங்கே ஆர்ட். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் நியூ திங்ஸ். இப்போ வந்து எனக்கு தெரியும் அருணை வந்து நான் வந்து நம்ம வந்து ஒரு காலேஜ், என்னோட காலேஜ் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், நானும் கெஸ்ட்டு நீங்களும் கெஸ்ட்டு, அப்படி தான் நம்மளுக்கு பரிச்சை பாச்சு. பட் என்னன்னா அங்கேருந்து வாட் ஐ நோ அபவுட் அருண், நான் அடுத்தது நான் அருண் கிட்ட பேச முடியும்னா எதை பற்றி பேச முடியும்னா, ஹீ இஸ் somebody who is passionate about customer delight. He is somebody who is passionate about GUI, right? Passionate about technology. எனக்கு உங்ககிட்ட பேசினது இந்த 3 விஷயம் போதும். பட் எல்லாருக்குமே அது பிடிக்காது. சில பேருக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்கும். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட்பால் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க கிட்ட பேச முடியும். எல்லாமே பேசிக்ஸ் தான்.
ஓகே. இப்போ இன்ஜினியரிங்ல நம்ம என்ன பண்ணிட்டு வெளில வந்தோமோ அவ்வளோதான். பட் அதை வந்து லைஃப் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இன்ஜினியரிங் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு, இன்ஜினியரிங் எனக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்கலையே, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னா, இன்ஜினியரிங் ஆக்சுவலாக வாழ்க்கைக்கு நிறைய சொல்லி கொடுக்கும். வெரி ட்ரூங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு இது நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல எதுக்கு இந்த கார்பென்ட்ரி சொல்லி தராங்க, எதுக்கு இந்த டவுடெயில் சொல்லி தராங்கன்றதெல்லாம் தெரியவே தெரியாது. கடுப்பா இருக்கும், போய் உட்காந்து செஞ்சுட்டு வருவேன். பட் நவ் இட் இஸ் ஹெல்பிங் மீ வென் ஐ டிசைன் சம்திங். எக்ஸாக்ட்லி. அதுதான். ஏன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு அண்டர் கரண்ட் இருக்குல்ல, அதை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சீடு நம்மளுக்கு சோ பண்றதே இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் போனீங்கன்னா எல்லா டிசிப்ளினுமே நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உட்காந்து தான் ஆகணும். இன்ஜினியரிங் டிராயிங் நான் வாழ்க்கையிலே யூஸ் பண்ணது கிடையாது, ஆனா நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். அங்க அது எதுக்குன்னா, நீங்க அது இன்ஜினியரிங் டிராயிங்கா பார்க்காதீங்க. வெளில வந்தீங்கன்னா வாட் யூ காட் டு டூ இஸ், தேர் ஆர் சோ மெனி ஃபீல்ட்ஸ் வேர் யூ கேன் டச் அண்ட் கோ. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. இப்போ ஆக்சுவலா அது இன்னொரு இடத்துல எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, யாராவது என்கிட்ட வந்து புதுசா சொன்னாங்கன்னா நான் பயப்பட மாட்டேங்கிறேன். ஓ இதானே நான் பார்த்துருக்கேன், ஓகே அப்படின்னு போயிடுறேன். நான் இந்த பட்டர்ஃப்ளை டயக்ராம் பத்தி பேசினாலும் ஓகே அப்படின்றேன். எதை பத்தி பேசுங்க, ஐ வாஸ் ஏபிள் டு அட்லீஸ்ட் டிஃபரெண்ட், ஐ மீன் டாக் டு தெம் ஆஸ் யூ செட், அந்த பேசிக்ஸ். ஓகே. ஏன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்ஜினியரிங் ஹெல்ப். ஸோ இப்போ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், பேசணும்னா அதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஏன்னா என்ன ஆகிடும்னா, நம்ம பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்கன்னா, நீங்கள் பேச ஆரம்பித்த 15 செகண்டில் கண்டுபிடிச்சிடுவாங்க உனக்கு கண்டென்ட் தெரிஞ்சு பேசுறியா, கண்டென்ட் தெரியாமல் வளர்றியா. அவ்வளோதான். அதுக்கு மட்டும் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் நான் போயிட்டு பிகாஸ் ஐ லவ் மைக், நான் வந்து ஆர்ஜே கூட ட்ரை பண்ணேன். ஓகே. ஆல் இண்டியா ரேடியோவில் நான் ஏறாத ஸ்டூடியோவே கிடையாது, ட்ரை பண்ணேன். எங்கள் அப்பா நினச்சிருந்தா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனால் வாங்கி கொடுக்க மாட்டார். அங்கே நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி எப்படி பேசணுங்கிறது தான். ஓகே. ஓகே. அதுக்கு தான் இந்த லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேர் யூ தட்ஸ் அன் அப்பிடைட். அந்த ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கணும். அது இருந்தால் தான் குட்டி குட்டியாக இன்னொரு இப்போ இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ வாண்ட் டு லேர்ன், ஐ எம் லேர்னிங் ஏஐ ஆன் ஈவன் கோடிங் ஏஐ, தோ ஐ டோன்ட் love coding, but something I'm learning because I want, like உங்களை மாதிரி ஆளுகிட்ட நான் வந்து என்ன பேச முடியும், ஏஐ பற்றி பேசணும்னா நான் வந்து நீங்கள் மேலே கீழே என்ன பார்த்தீங்கனாலும் கண்டுபிடிச்சிருவீங்க உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு. ஸோ உங்ககிட்ட பேசணும்னா எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் வரணும்னா எனக்கு இது தெரிஞ்சாகணும். அதுக்கு நான் எஃபர்ட் போட்டாகணும். நெட்கோரில் நான் வேலை பார்க்குற இடத்துல, தோ ஐ ஸ்பெண்ட் 5 days தேர், சாட்டர்டே சண்டே இஸ் ஃபார் திஸ், வேர் ஐ லேர்ன் நியூ திங்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ நம்ம எங்கேயோ ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சு எங்கேயோ வந்திருக்கோம். பட் டு சர்க்கிள் பேக் டு மை கொஸ்டின், வேலம்மாளில் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே யூஸ்வலாக நடந்தது தான் எனக்கும் நடந்தது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ட்ரீம் கம்பெனி டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் போய் சேரணும். ஏன்னா அது சேர்ந்தால் தான் அப்பா அம்மா வந்து பெருமையாக சொல்லுவாங்க வெளில போய், என் புள்ள வந்து டிசிஎஸ்ல இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்காக அங்கேயும் சேர்ந்தேன். அங்கேயும் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து அங்கே ஒரு பிஃபோர் ஐ நியூ தட் இல்லை திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ, ஒரு 3 வருஷம் எடுத்துருச்சு அதுவே எனக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ டிட் மை எம்பிஏ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ரெகுலர் பண்ணேன். ஓகே. மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸில். ஸோ பண்ணிவிட்டு வெளில வரும்போது எப்போவுமே இந்த எம்பிஏ முடிச்சுட்டு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வெளில வரும்போது அவங்க வந்து ஆண்டர்பிரினர் நினச்சிப்பாங்க. ஓகே. ஏன்னா வந்து அவங்க வெளில வரும்போது இது ஈஸிடா, இன்னைக்கு பாரு நான் போய் ஆண்டர்பிரினர் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரவங்க நிறைய பேர். அதில் ஒருத்தன் நான். ஸோ நானும் வந்து அப்போ தான் வந்து இந்த சிசில்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கம்பெனி வந்து கொஞ்சம் பெருசு பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ ஜாயின் பேக் டிசிஎஸ். ஐ ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 8 years இன் டிசிஎஸ். ஸோ அதுக்கப்புறம் டிசிஎஸ் ரொம்ப அழுத்துச்சு. ஏன்னா டிசிஎஸ்ல வந்து சேலஞ்சஸ் வேர் கெட்டிங் ஓவர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ நிறைய பேருக்கு இருக்கும், பட் எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வந்து புதுசாக வந்துகிட்டு இருந்தது. அப்போல்லாம் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் வந்து பாஸ் எடுத்து சொல்கிறேன். ஸோ வந்து சின்ன கம்பெனி தான் அப்போ ஆரம்பிச்சிருந்தாங்க, கால்ட் அஸ் ஃப்ரெஷ் டெஸ்க். இப்போ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ அது வந்து இட் வாஸ் கால்ட் அஸ் ஃப்ரெஷ் டெஸ்க். ஸோ ஃப்ரெஷ் டெஸ்க் உள்ள சேர்ந்தேன். ஸோ தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் விச் ஐ எக்ஸ்பெரிமெண்டட் வித் ஃப்ரெஷ் டெஸ்க். நான் இப்போ இப்படி இருக்கேன், இப்போ நான் இப்படி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு ஒரு மேஜர் காரணம் வந்து ஃப்ரெஷ் டெஸ்க், ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தியர் ஃப்ரெஷ் டெஸ்க் டு ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ரீபிராண்டிங் ஜர்னி. ஏர்லி எம்ப்ளாயி, அதாவது வந்து ரொம்ப ஏர்லி கிடையாது, பட் ஆனால் அது ஃப்ரெஷ் டெஸ்காக இருக்கும் போதே அந்த ஒரு அந்த ஃபயரோட வேலை பார்ப்போம்ல, அந்த எம்ப்ளாயிஸ்லேயே ஒன்று. What are the things you learned? Did you closely work with Girish? I like meaning Girish எனக்கு வந்து இஸ் ஆல்வேஸ் an idol. லைக் அவர் வந்து இப்போ எப்படி எல்லாருக்குமே வந்து ஏதோ, பட் எனக்கு ஐ ஹேட் திஸ் சான்ஸ் ஆஃப் க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் ஹிம் இன் சோ மெனி ப்ராஜெக்ட்ஸ். ரைட். அது வந்து அதில் எனக்கு, அதாவது ஒரு இன்ஜினியரிங் அண்ட் எம்பிஏல வந்து எனக்கு கிடைக்காதது ஐ திங்க் கிரீஷ் கிட்ட எனக்கு வேலை பார்க்கும்போது ஜீன் நாங்கள் சொல்லுவோம், அவர்கிட்ட எனக்கு கிடச்சிது. அது நிறைய கிடச்சிது. அந்த இப்போ நான் இப்படி இருக்கேன்னா, இப்போ நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன்,
அப்படின்னா அதுக்கு ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அண்ட் எனிதிங் கேன் யூ ஷேர்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன வந்து நிறைய பேர் வந்து தே கால் மீ ஆஸ் அ குட் பீப்புள் லீடர். ஓகே ஓகே, இது எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அண்ட் இது நான் ஒர்க் பண்ண 3 கம்பெனியுமே நான் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இட் ஷுட் பி ட்ரூ. ஏன்னா நானா சொல்லி இல்லை, நானே பீப்புள் லீடரான்னு சொல்லிட்டு கெத்தா சுற்றுறது இல்லை. இது ஒரு 3 கம்பெனிலேருந்து 3 டிஃப்ரெண்ட் லீடர் சொல்லும் போது ஐ திங்க் இட் இஸ் ட்ரூ. அப்படின்னும் போது அதில் எனக்கு நிறைய கற்றுக்கிட்டது வந்து கிரீஷ் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். கிரீஷ் கிட்ட கிட்ட நான் வந்து ஒரு தடவை போயிட்டு நான் சொல்கிறேன், ஜி இந்த மாதிரி வந்து என் டீம் விட்டு நிறைய பேர் வேறு டீமில் எடுத்துக்கிறாங்க ஆளுங்களை, நடக்கும்ல இன்டர்னல் ஜாப் போஸ்டிங் நடக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது அவர் சொன்னார், நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன், ரொம்ப கோவப்பட்டேன், எனக்கு முன்னால் வந்து எடுத்துக்கிறது வந்து எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கும் போது, உன் டீம்லேருந்து வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ உன் டீமில் நல்ல ஆளுங்களை நீ க்ரூம் பண்ணி வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு ஆள் வெளில போகும்போதும் அதை நீ வந்து ஒரு பேட் ஜாப் பார்க்கணும், அது உன்னோட லாஸாக பார்க்கக்கூடாது. கரெக்ட். நிறைய பேட்ச் கலெக்ட் பண்ணது மாதிரி. ட்ரூ. ஆக்சுவலாக இதை வந்து லாஸ்ட் வீக் வந்து ஐ வென்ட் ஃபார் ரவுண்ட் டேபிள். அங்கே வந்து ஒருத்தர் சொன்னார், வந்து ஐ வில் சென்ட் பீப்புள் ஃப்ரம் மை டீம் டு அதர்ஸ் ஸோ தட் நாளை பின்ன நான் எனக்கு தேவைன்னா அங்கே நான் யூஸ் பண்ணிக்க முடியும். டக்குன்னு கேட்டோன்னே உடனே வேலை நடக்கும். நான் போய் சொன்னால் மட்டும் கம்பெனி ஃபுல்லாக எல்லா வேலையும் நடக்கும். வெரி ட்ரூ. வெரி அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அடிக்கடி அவர் சொல்லுவார், விச் இஸ் ஐ திங்க் எல்லா entrepreneurs, எல்லா லீடர்ஸ் who are managing people should write it in their desk. There is nothing called as a bad hire. Okay. It's all bad people at bad places, good people at bad places. அவ்வளோதான். அண்ட் அதில் அவர் வந்து மாஸ்டர். அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா இல்லை இவனுக்கு இந்த இடம் பக்காவாக இருக்கும்னா அந்த இடத்துல போட்டால் அவனுக்கு அது வேலை பார்க்கும். அவர் வந்து கிட்டத்தட்ட தோனி. அவர் வந்து ஹி ஆர்கெஸ்ட்ரேட்ஸ் திங்ஸ். அதில் வந்து ஹீஸ் அ மாஸ்டர். ஸோ அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஃப்ரெஷ் ஒர்க்ஸோடைய ஐபிஓ ஜேர்னியை தாண்டி அவரோட தான் இருந்தேன். பட் தென் ஐ டிசைடட் ஓகே எனக்கும் வந்து ஒரு ஆண்டர்பிரினர். ஸோ ஹவ் இஸ் ஐபிஓ லைக் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ? ஏன்னா சவுத் சைட்லேருந்து நிறைய கம்பெனி ஐபிஓ போய் பக்கத்துலேருந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் டெல் மீ த ஸ்டோரி. இட் வாஸ் அ கிரேசி ஜேர்னி. ஏன்னா வந்து அதுக்கு ஐபிஓன்றது நிறைய பேர் இப்போ அது இதை சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஐபிஓ எல்லாம் நினைக்கிறாங்கன்னா ஒரு இப்போ ஒர்க் பண்ணுறவங்களே அதை நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்வி இப்போ என்கிட்டயே வந்தாங்கன்னா நெட்கோர் எப்போ ஐபிஓ போகும் இப்படி தான் கேட்குறாங்க. ரைட். ஐபிஓங்கிறது அவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்கன்னா இட்ஸ் அ எண்டு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு கிராஜுவேஷன் செரிமனி மாதிரி. தட்ஸ் த பிகினிங். ஓகே. ஐபிஓக்கு அப்புறம் இருக்கிறது தான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த சேலஞ்சஸ், அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, அது வந்து இதோட ஒரு 4-5 மடங்கு அதிகம். when you go to the public market, after you reach the public market, everybody are going to know you, and though there are perks which comes out of it where everybody knows you, but there is pressure also which only the leadership team would know. அது வந்து எல்லாம் நினச்சிட்டாங்கன்னா ஐபிஓ போயிடுச்சுன்னா வந்து அவ்வளோதான் வாழ்க்கை செட்டில் நினைக்கிறாங்க. வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அங்கே தான். பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் கிரீஷ் கேம் பேக் ஆஃப்டர் ஐபிஓ இம்மீடியட்லி த நெக்ஸ்ட் மந்த். செப்டம்பரில் ஐபிஓ போகிறோம், அக்டோபரில் இங்கே வந்துட்டார். வந்து யாருக்கும் இன்டர்வியூலாம் கொடுக்கல, அந்த முதல்வன் டைலாக் தான். நான் வந்து இங்கே முதல் நாளில் அவர் போயிட்டு அர்ஜுன் உட்கார வரல, இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு இன்ட்ரடக்ஷன் கேட்கலாம் டைம் இல்லை, நான் வேலை செய்ய வந்திருக்கேன்னு ஆரம்பிப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் வந்து எக்ஸாக்டாக அதே சீன் தான் நடந்தது. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா லீடரையும் ஒரு ரூமில் உட்கார வச்சாரு. புது லீடர்ஸ்லாம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, திஸ் இஸ் டே 1, லெட்ஸ் பிகின் அப்படின்னு தான் நாங்கள் திருப்பி ஆரம்பித்தோம். அதை ஆரம்பிக்கும் போது தான் ஐ வாஸ் திங்கிங் ஓகே ஐபிஓன்றது அப்போ பார்க்கும் போது இட் வாஸ் அ ஜேர்னி பை இட்ஸ் ஓன். அண்ட் ரொம்ப எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து இன்னும் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் விட்டு வந்து எனக்கு என்ன ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு நாள் கூட நான் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கற்றுருக்கோம் அந்த இடத்துல இருந்து. இது இன்னைக்கு பேசியாச்சுல, இன்னைக்கு கோட்டா ஓவர். பட் இதுதான் எனக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்த ஒரு கம்பெனி. அண்ட் ஐபிஓ ஜேர்னி நாங்கள் பார்க்கும் போது இட் வாஸ் பிரில்லியன்ட் பிகாஸ் இட் மோல்ட்ஸ் யூ இன்டு ஹூ யூ ஆர் டுடே. அதுக்கப்புறம் நெட்கோர் ஹேப்பன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பிரேக். ஏன்னா வந்து you are an MBA who want to start a startup. You already got into a startup mode who has seen this thing. Did you get அந்த உங்களுக்கு entrepreneurship அந்த urge இல்லையா? அதுதான். ஸோ அது என்ன ஆச்சுன்னா கரெக்டாக கேட்டிங்க. ஏன்னா வந்து நெட்வொர்க்கு முன்னாடி இந்த ஒரு ஆண்டர்பிரினியல் அந்த ஒரு பக் பிட் மீ ஆல்சோ. ஓகே, you also started. I was like I wanted to do something. எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிறது தான் அங்கே கொஸ்டின். ஏன்னா டிப்பிக்கல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து இதுவும் கிரீஷ் சொன்ன ஒரு விஷயம் தான். மிடில் கிளாஸ் இஸ் நாட் அ ஸ்டேட்டஸ், இட்ஸ் அ மைண்ட் செட். ஏன்னா வந்து நான் என்னோட கார் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் எக்கோ ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தேன். அப்படின்னும் போது ஏதோ ஒரு கான்வர்சேஷன் அப்போது இது வரும்போது வை டோன்ட் யூ கெட் பென்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் வந்துச்சு. நான்லாம் வந்து மிடில் கிளாஸ், நான் எப்படி அதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதான் அவர்கிட்ட பேசியிருக்கேன்.
அவர் வந்து அப்போ தான் இந்த வேர்டு அவர் சொன்னார், மிடில் கிளாஸ் இஸ் நாட் அ ஸ்டேட்டஸ், இட்ஸ் அ மைண்ட் செட், விச் இஸ் வெரி வெரி ட்ரூ. ஏன்னா இஃப் யூ ஆஸ்க் மீ இட்ஸ் அன் ஆன்டர்பிரினியல் மைண்ட் செட், திங்கிங் பிக் அப்படின்றது இருக்குல்ல. ஒரு மனுஷன் இங்கேருந்து ஆரம்பிச்சு சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, இல்லை நான் யூஎஸில் போயிட்டு ஐபிஓ பண்ணுவேன் அந்த மனுஷன் ஆரம்பிச்சான் டே 1 எவனாலும் சொல்லியிருந்தாலும் சிரிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. நான் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் போய் ஜாயின் பண்ணும்போது எங்கள் மாமனார் இருக்கட்டும், எங்கள் அப்பா இருக்கட்டும், 2 பேருமே சொன்னது, என்ன தம்பி டிசிஎஸ் மாதிரி தெரிஞ்ச கம்பெனிலேருந்து ஏதோ இது கேள்விப்பட்டதே இல்லை, அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் போய் சேர்றீங்களேன்னு. பட் அவர் அங்கே போய் அந்த இந்தியா ஃபிளாக் தூக்கிட்டு நின்னார்ல, அன்னைக்கு நாங்கள்லாம் உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. அன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டேன், இப்போ தெரியுதா நான் என்ன கம்பெனி போய் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அப்போ வந்து வைரலாக வந்து ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஆண்டர்பிரினர் ஜர்னியும் பிட் பண்ணிச்சு. கிரீஷ் கிட்ட சொல்லிட்டு ஜி கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புனேன். ஜி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. இல்லை நான் வந்து ஆண்டர்பிரினரில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். எழுந்து என்னை கட்டி பிடிச்சி அமுச்சு வச்சார், நீ என்ன வேணா பண்ண வித் யூ அப்படின்னாரு. ஸோ அப்படி வந்து தான் வந்து ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக வந்து இந்தோனேஷியாவில் ஒரு கம்பெனியில் ஐ ஜாயின்ட். ஸோ வி கிரியேட்டட் அ ப்ராடக்ட் கால்ட் அஸ் donut.cx. ஓகே. ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தால் வந்து வி ஹேட் டு க்ளோஸ் இட் ஆஃப்டர் ஒரு 1.5 years. ஓகே. That's the best decision if you ask me. Because entrepreneursக்குலாம் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, it's not about when you enter the market, you should also know when to exit the market. Correct. Very if you know that this is not working because it was your brainchild, because it was your idea, போட்டு தொங்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா சில ஐடியா வந்து it's always good to be abandoned. ஏன்னா another way perseverance is overrated in some context. In this context at least. It is. ஏன்னா இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரோம்னா, நம்ம இதில் பெரிய லேர்னிங் எனக்கு. நான் வந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த ப்ராடக்ட் தாண்டா உலகையே திருப்பி போட போகுதுன்னு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வருவோம். அதை மற்றவனுக்கு அதில் இம்பாக்ட் இருக்காது. இம்பாக்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட் எப்படி உலகத்தை திருப்பி போடும்? நீயா நினச்சிட்டு இருப்பேன் அது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆல் இஃப் யூ ஆஸ்க் மீ, இது குட் சென்ஸில் சொல்கிறேன், ஆல் சிஇஓஸ் அண்ட் சிஎக்ஸோஸ் ஆர் சூப்பர் ஹீரோஸ் விதவுட் கேப்ஸ், ரைட்? தே வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட், தே வாண்ட் டு டூ சம்திங், ரைட்? பட் சூப்பர் ஹீரோவாக இருக்கும் போது ஒன் திங் விச் யூ ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் விச் பேட்டில் யூ வாண்ட் டு பிக் டு ஃபைட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ வி டிசைடட் தட் வீல் பிஎம்எஃப் இல்லாதனால வி வில் நாட் பர்சியூ திஸ்ன்றதுனால. அண்ட் அப்போ வந்து எப்போ போதுண்டா, ஏன்னா எல்லாருமே வந்து ஆண்டர்பிரினர் இப்போ எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு பின்பம் இருக்குது, ஆண்டர்பிரினர் அப்படின்னா சிஇஓ அப்படின்னா அவங்க வந்து ஆடி காரில் இறங்குவாங்க, அவங்களுக்கு வந்து இப்படின்னா வந்து அவங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் வரும், அவங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. சிஇஓட வாழ்க்கை, சிஎக்ஸோட வாழ்க்கை தான் இருக்குதுலே படும் மோசமான வாழ்க்கைன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ரோசஸ், ரைட்? இட்ஸ் தான்ஸ் அண்ட் யூ வில் நாட் see the thorns. இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும், ரொம்பலாம் வேணாம், ஒரே 1 வீக்கில் என் ட்ராவல் பிளான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு லக்னோ போனேன். ஃப்ரம் லக்னோ ஐ வென்ட் டு டெல்லி. ஃப்ரம் டெல்லி ஐ வென்ட் டு மும்பை. ஃப்ரம் மும்பை ஐ வென்ட் டு ஹைதராபாத். ஹைதராபாத் டு சென்னை. சென்னை டு டெல்லி. டெல்லி டு நோய்டா. தென் பேக் டு சென்னை. இது வந்து ஒரு வாரத்தில். வாவ். ஓகேவா? இதில் ட்ராவல் ஒரு பெரிய விஷயம்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இந்த ட்ராவலுக்கு 9 மணிக்கு நான் மீட்டிங் இருக்குன்னா சென்னையிலேருந்து 4 மணிக்கு கிளம்பி ஆகணும். 4 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புனா 2 மணிக்கு வீட்டிலேருந்து எழுந்திரிச்சு ஆகணும். ஏன்னா 1 hour ட்ராவல், 1 hour செக்இன் டைமு, அப்புறம் தான் ஃப்ளைட் ஏறுறோம். ஸோ ஐ ஸ்லெப்ட் பேர்லி இன் லாஸ்ட் 1 week. தூங்கி இருக்கவே மாட்டீங்க. ஆனால் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஐ எம் ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ கேன் டெல் யூ இட்ஸ் நாட் தட் ஈஸி. அது எப்போ வந்து ஓடுனா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு பேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் ரன்ஸ் வெரி குவிக்லி, ரைட்? யூ ஷுட் பி. நேற்று ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன், கமல் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, லைக் யூ காட் டு பி லிட்டில் அப்நார்மல் டு டூ திங்ஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் விச் ஒரு ஒரு வெறும் ஒரு சாமானியனோட கண்ணுக்கு என்ன லைட்டாக அப்நார்மலாக இருக்க மாதிரி தெரியும். பட் தட் இஸ் த பேஷன் விச் கீப்ஸ் யூ ரன்னிங். அதில் என்னென்னா வந்து நிறைய இடங்களில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ஏன்னா நேற்று ஒன்று சொன்னேன் இன்னைக்கு மாற்றி சொல்கிறேன். டேய் அதுதான்டா வாழ்க்கை, அதுதான் என்னோட வாழ்க்கையே. ஓகேவா? ஸோ ஐ ஹவ் டு ரெடி டு அக்செப்ட் வாட் ஐ செட் yesterday was wrong. நான் அது புரிஞ்சிச்சு, நான் இன்னைக்கு தப்பு, நான் சொல்கிறேன், வேறு எது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். கரெக்ட். அந்த தைரியம் வர்றதாண்டா ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு சிஇஓட ஃபர்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட். வெரி ட்ரூ. அண்ட் அதை கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து அந்த ஒரு இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நாலேஜ் வந்துருச்சுனாலே then it is easier for people to do. Unfortunately எனக்கு அந்த நாலேஜ் வரல. So I said okay, this is not my cup of tea. I can be a CXO but I don't think I can like let's say run a company. Okay. So அதுக்கும் ஒரு தைரியம் வேணும், சொல்லி ஓப்பனாக ஒத்துக்கிறதுக்கும் தைரியம் வேணும். அதை நான் ஒத்துக்கிட்டேன்.
ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நெட்கோர் ஹேப்பன், where it's been there for almost 25 years. It's a bootstrap company. Oh, nice. Bootstrapped. Yeah, it's 25 years. Oh, wow. 25 years of So bootstrap people always company. tell Zoho தாண்டி இன்னொரு கம்பெனி bootstrap ஆயிருக்கு. ரொம்ப சைலண்டா இருக்க ஒரு கம்பெனி இது. சென்னையில் எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 1100 பேர் இருக்கும். ஸோ they acquired a US company for $100 million. ஓ, இந்தியால இருந்து US கம்பெனி ரிவர்ஸ் அக்வயர் பண்ணிருக்கோம். ஓகே. And the best part is where this is headquartered? Mumbai. Okay. மும்பைல they are headquartered, and the best part about this company is they are இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ரிலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. They are bootstrapped. They are doing 100 million revenue. Wow. And they are profitable. ஆல் இந்த ட்ரையாங்கிளோட டான்ஜென்ட்ஸ் ஒன்றும் கூட சேராது. இது வந்து சேர்ந்த ஒரு பாயிண்ட். ரொம்ப லக்கிலி ஐ ஃபவுண்ட் திஸ் கம்பெனி. ஸோ ஐ செட் ஓகே, வை டோன்ட் ஐ ஜாயின் திஸ் கம்பெனி. ரொம்ப ரொம்ப நல்ல சிஇஓ. ஹி செட் லைக் கம் இன், தென் வி வில் ஃபிகர் அவுட் வாட் வி நீட் டு டூ. பிகாஸ் ஹீ லவ்ட் மை ட்ரேட் ஆஃப் ஃபிக்ஸிங் திங்ஸ். எனக்கு வந்து ஐ லவ் சேலஞ்சஸ். எனக்கு சேலஞ்சஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது. சென்னை ரோட்ஸ் இஸ் சேலஞ்ச் ஃபார் மீ, அண்ட் ஐ லவ் டிரைவிங் பிகாஸ் ஆஃப் தட், ரைட்? ஸோ எனக்கு ஐ லவ் சேலஞ்சஸ். ஸோ ஐ செட் ஓகே, வை நாட்? And that was a huge paradigm shift in my life, because at once you were actually managing 40-50 people, and then you're joining a company as an individual contributor, again not being a people leader. But அந்த ஒரு 1.5 years journey, இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 1.5 years ஆகுது நெட்கோரில். இப்போ திருப்பி எனக்கு என்னோட டீம் வந்து 50-60 பேர் ஆயிடுச்சு. சூப்பர். பட் என்னன்னா அந்த ஒரு கால் எடுத்தேன்ல, லைக் ஐ வாண்ட் டு ஜாயின் திஸ் கம்பெனி without even knowing what I'm going to do with this company. I'm going to figure this out with the CEO. That's a huge decision which I took, which இப்போ நினச்சி பார்த்தா இட்ஸ் a very right. I want to appreciate this part. உங்களை ஏன் சொல்கிறேன்னா வந்து இது ஐ ஃபெல்ட் இட், பட் ஐ வாண்ட் டு கோட் ஒபாமா இருக்காங்கல்ல. ஒபாமா சொல்லும்போது ஒரு இன்டர்வியூவில் சொன்னால் வந்து, ஐ ஹாவ் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ says me no in a very sophisticated way with very good explanation. I don't want them. I want them somebody who wants to solve my problem. Correct. So every leader looks for it, and those people are more precious than anybody else. Correct. ஏன்னா எனக்கு இங்கே வரும்போது he asked me, what do you want to solve? I said, first of all, I don't want team, I want themes. Tell me what all problems you want, I want to solve them. And இப்போது சென்னையில் அவரை போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க, நீ சொல்லிட்டு ஜாஸ்தியாக செஞ்சு எனக்கு அதுதான் பிடிச்சது. பிகாஸ் ஐம் ஸ்டில் வித் ஹிம், மீனிங் ஐம் ஸ்டில் ரிப்போர்ட்டிங் டு ஹிம். அண்ட் நவ் மை growth in Netcore, I started as a VP for growth and customer advocacy, but now I am the Chief Delivery and Experience Officer for Netcore. Nice. So that's my growth, and that happened because I was brutally honest. I would say, because he is a CEO, I cannot say, you know what, is பக்காவாக ஒர்க் பண்ணும், இது பண்ணுங்க செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னால் போக முடியாது. He loves me because I hate certain things which is being done, and I stop him from doing it. Okay. That's why he loves me. So nice. That's how my life is now. Yeah, that's also true. As you grow, people try to sugarcoat and say the things. Not needed at all. Like most impactful decisions will be taken only if you are brutally honest. Correct. If you're going to beat around the bush, you're going to waste time, and you're not going to tell what you want to tell in the right manner, then it will not hit their heart. If I'm going to stop Kalpit now and I'm going to say, Kalpit, this is wrong. Kalpit is your CEO. Kalpit is my CEO. Right? He would say, he will think about this. He will debate with me, which is good. Fair, Like it's a very healthy debate which we have. But then the best part is he accepts. If it is wrong, he accepts. If it is right, then I accept. And that's because I've been married for 10 years. So you learn this from your personal life also. So apdidan now the life is going. Okay. So what is your current role? Customer? So I take care of, I'm the Chief Delivery and Experience Officer. Okay. So அப்படினா என்ன, what do you mean by that? இதான் நான் அவர்கிட்டயும் கேட்டேன். So the best part is you take care of the entire delivery for Netcore. Okay. So all the projects which comes in, you implement and integrate the solutions for them. So other is one of the very, very important part is customer advocacy, which is like now it's very, very important, where if you don't have customer advocates, people who are going to talk good about you in the outside world, then you're losing. ஏன்னா இப்போ இருக்கிற the richest currency which you can have is advocates for a customer. Meaning for a company. So that is exactly what I do. I see how I can create a customer into an advocate, so that they talk about you.
இப்போ ஐ எம் அ ஹியூஜ் அட்வொகேட் ஆஃப் நெட்கோர் அண்ட் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். நான் பேசினேன் இப்போ என்ன ஒரு கிட்டத்தட்ட நம்ம பேசிட்டு இருக்க டைமில் நான் 10 தடவை நெட்கோர் பற்றி பேசியிருப்பேன், 10 தடவை ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பற்றி பேசியிருப்பேன். ஏன்னா ஐ எம் அ ஹியூஜ் அட்வொகேட் ஆஃப் தெம். உங்கள் கம்பெனி இப்போ ஒரு வேலை ஒன்று செய்கிறீங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட் ஒன்று விற்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸ் விற்கிறீங்கன்னா எத்தனை பேர் உங்களை பற்றி நல்லா வெளில போய் பேசுவாங்க? அவங்க தான் உங்கள் அட்வொகேட்ஸ். ஸோ ஐ டேக் கேர் ஆஃப் தட் வெரி சென்சிட்டிவ் டீம் இன் நெட்கோர் கால்ட் அஸ் கஸ்டமர் அட்வொகசி. Okay. அண்ட் ஐ ஆல்சோ மேனேஜ் CEO's ஆஃபீஸ். So how this related to customer delight, customer satisfaction? Is there same or a different one? It is very very similar. I would say, see, இதில் வந்து 2 பார்ட் இருக்குது. கஸ்டமர் அட்வொகசி கேன் ஹேப்பன் only if you delight your customer. Okay. The starting point. So இதுதான் உங்களோட லீட் இண்டிகேட்டர். Your customer delight is your lead indicator. Lag indicator is your customer advocacy. Okay. So இது முன்னாடி அது கடைசி. Okay. So what is the difference? Satisfaction, delight, advocacy, இதை பற்றின எது சொல்லுங்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் திங்க் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் கஸ்டமர் டிலைட். Right, which is correct. Completely wrong. Right, customer satisfaction is not customer delight. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா you're getting into the stage of e-commerce and B2C B2B business where now this is becoming a table stake. Right, so இது வந்து எது டேபிள் ஸ்டேக், எது வந்து நம்மளுடைய மோட்டுன்னு நம்மளுக்கு வந்து தெரியாமல் போயிடுது. ரைட், நம்ம இப்போ இந்த மீம்லாம் பார்ப்போம்ல, வேர் தே சே இன் சர்ச் ஆஃப் கோல்ட் ஐ லாஸ்ட் அ டைமண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ இருக்க இப்போ காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இன் சர்ச் ஆஃப் மோட் வி ஆர் ஆக்சுவலி லூசிங் டேபிள் ஸ்டேக்ஸ். டேபிள் ஸ்டேக்ஸுங்கிறது பேர் மினிமம் ஃபார் அ கம்பெனி. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. இப்போ வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது நீங்கள் இப்போ சொன்னீங்க, உங்கள்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஃப்ளைட்டில் அடிக்கடி போயிட்டு வரேன், இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஃப்ளைட்டு. நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து போகிறீங்கன்னா எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் தலைக்கு மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதை இது பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஏர் ஹோஸ்டஸ் இல்லை ஸ்டூவர்ட் வந்து தே வில் ஆஸ்க் யூ வாட் யூ வாண்ட். ரைட், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க வருவாங்கன்றது கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன். இட்ஸ் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன். இஃப் தேர் கோயிங் டு பிரிங் யூ, அருண், ஐ ஹவ் பீன் சீயிங் யூ இன் திஸ் ஃப்ளைட் ஃபார் மோர் தென் அ வீக் நவ், உங்களுக்கு சுடு தண்ணி தான் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும், ஐ ஹவ் காட் யூ ஹாட் வாட்டர். ஓகே, அது நவ் இட் இஸ் பிகம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ எல்லாம் எவ்ரி எஸ், அதனால தான் தட் நவ் இட் இஸ் பிகமிங் டேபிள் ஸ்டேக்ஸ். ஓகே, இப்போ எல்லாருமே வந்து என்ன நீ தெரிஞ்சிருக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தான் முதல் ஆள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு பாப்அப் ஒரு ஆப்பில் வரும்ல, அதாவது எதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறனோ நோ கொடுத்துருவோம். ஆமாம், நோ கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு புரியல எப்படி தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கும். ஓகே, பட் தட் இஸ் நவ் பிகம் டேபிள் ஸ்டேக்ஸ், யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் இமேஜின் தி சேம் ஸ்டூவர்ட் ஆர் an air hostess comes to you and say, I know you have been traveling for a lot of time. I have something for you. I'm going to upgrade it to a business class. So that because நான் உங்களை காலையில் பார்த்தா நீங்கள் 4 o'clock ஃப்ளைட் எடுத்தீங்க, இப்போ போகும்போது நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு தெரியும், சேம் ஃப்ளைட் எடுக்கிறீங்க. I am upgrading you to the business class where you can relax a bit. Inறது தான் டிலைட். Where they are not supposed to do that or they are not expected to do that. But they go way beyond and do that for you. Okay. That is the difference between a satisfaction and a delight. ஓகே. ஸோ நவ் இது ஒரு பார்ட்டு. இப்போ கஸ்டமர் டிலைட்லாம் சொல்கிறோம், இப்போ ஏஐ வருது. ஸோ வாட் இஸ் ஹவு ஏஐ வில் இம்பேக்ட் த ஸ்டோரி ஆஃப் கஸ்டமர் டிலைட் ஆர் ஜர்னி ஆஃப் கஸ்டமர் டிலைட்? இஸ் தேர் எனி இம்பேக்ட் ஆர் இட்ஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ்? இட் இஸ் டெஃபினெட்லி பாசிட்டிவ். ஏன்னா வந்து இப்போ யூஸ்வலாக என்ன நடந்துட்டு இருக்குன்னா வந்து பீப்புள் ஆல் திங்க் தட் ஓகே நவ் தெர் இஸ் ஏஐ கமிங் இன், வி ஆர் ஆல் கோயிங் டு லூஸ் ஜாப்ஸ். கரெக்ட். இதுதான் வந்து முதல் கொஸ்டின். எல்லாருமே யோசிக்கிற கொஸ்டின் என்னன்னா, அவ்வளோதான் ஏஐ வந்துருச்சு, சாமன் எல்லாம் வேலை காலி. எல்லாரும் சாமன் பண்ண ஒரே நல்ல விஷயம் தான். ஐ மீன் they know the என்ன சொல்ல எசன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். நெகட்டிவ் வேர்ட் ஸ்ப்ரெட்ஸ் ஃபாஸ்ட், ஸோ they did that. கரெக்ட். அண்ட் அதில் வந்து they did played very well. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் இந்த ரஜினி, கமல், அஜித், விஜய் போடுறோம்ல, அந்த மாதிரி வந்து சாம் எலான் அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்ணி and they played around it and it worked well. And it worked well. And ஆனா நீங்க சொன்ன எக்ஸாம்பிளே பாத்தீங்கன்னா ரஜினியும் கமலுமே வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கரெக்ட். தெரியாத நம்ம தான் அடிச்சிட்டு இருக்கிறது. சத்யா படத்துல வர மாதிரி அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா தான், அவங்க ரெண்டு பேரும் செம ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதே தான் இப்போ வந்து if I need to answer a question on impact, first answer I need to give is there is definitely a positive impact because of AI coming in. Okay. Right? Nice. Nobody is going to lose the job. Nice. People ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா வந்து ஸோ யூ ஆர் அ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி. ஸோ the story which is narrated is this is easily replace the customer service people. அப்படின்றதா ஃபர்ஸ்ட் narrative. It will not. I'll tell you why.
ரைட். I'll give you 2 examples also, ரைட். முதல்ல ஏன் வந்து இது வந்து ஒரு ஒரு ரீப்ளேஸ் பண்ணாதுன்னு சொல்லிடுறேன். ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாமான்றதுக்கு அந்த ஒரு டிபேட்குள்ளே நான் போகல. ஏன்னா இட் வில் ஸ்டில் ரீப்ளேஸ் பீப்புள். பட் அது எங்கன்னா அங்கே தான் வந்து கேமே ஸ்டார்ட் ஆகுது. It will now start replacing people who don't know AI. Okay. So there are only 2 categories of people going forward. People who embrace AI, who know AI, who use AI, and people who are stern and stubborn saying that, you know what, I'm not going to use AI. Okay. இவங்களுக்குள்ள தான் காம்படிஷன் இருக்கே தவிர ஹியூமனுக்கும் ஏஐக்கும் காம்படிஷனே இருக்காது. Okay. It's all about who is going to embrace and who is going to embrace faster. So AI in customer delight, if you ask me, it will actually help you. I'll tell you where it helps, right? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கல்யாணம் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேரை கூப்பிட்றீங்க. ஒரு 10,000 பேரை கூப்பிட்றீங்க, ஒரு கல்யாணம் நடத்துறீங்க. இல்லை வந்து ஒரு 5,000 பேரை கூப்பிட்றீங்க, ஒரு கல்யாணம் நடத்துறீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த நம்ம ட்ரெடிஷன் படி நம்மலாம் வந்து போகும்போது அந்த ஒரு தேங்காய் பை கொடுத்து அனுப்புவோம்ல. I decide that I'm not going to give a தேங்காய் பை. Okay. I'm going to say வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. அவங்களுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறேன். ஓகே. இட்ஸ் ஹியூமன்லி நாட் பாசிபிள். இப்போ ரைட். இப்போ வெறும் கண்ணில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். பட் வென் யூ கோயிங் டு யூஸ் ஏஐ, ஏஐயோட ஒரு ஒரு பேசிக் திங் இஸ் இட் ஸ்டிச்சஸ் டேட்டா ஃபார் யூ அண்ட் இட் ப்ரெசென்ட்ஸ் டு யூ இன் அ வே யூ கேன் கன்சியூம் இட். ஓகே. So if I know Arun likes these things, Arun hates these things, and Arun is somebody like this, I would be able to put them in a normal Excel sheet and I know what he would pick. Right? Personalization at scale becomes very, very important, and that can happen only with AI. Got it. So AI பொறுத்த வரைக்கும் that's where it plays a very, very important role. Because என்ன பொறுத்த வரைக்கும் I'll take an example of American Express. ரைட். நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருப்போம். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து இது நல்லதாகவும் சொல்லலாம் கெட்டதாகவும் சொல்லலாம். பட் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் வந்து திடீர்னு போயிட்டு எங்கேயாவது வந்து ஒரு 30,000 ஸ்வைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இமீடியட்டாக அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வரும். ஓகே, பிரவீன், இஸ் திஸ் யூ ஹூ ஹஸ் ஸ்பெண்ட் தட் 30,000? முதல்ல நம்மளுக்கு வந்து ஈகோ ஹர்ட் ஆகும். ஏன் நான்லாம் 30,000 செலவு பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி. என்னடா ஒரே ஸ்வைப்பில் நான் ஏன்டா 30,000 செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அண்டர் கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, they are like, Praveen, unoda pattern was not 30,000. You have been spending 7,500 to 10,000 rupees for one swipe maximum. 30,000 rupees ஆகுதுன்னா இது வேற யாராவது யூஸ் பண்றாங்களா? ஓகே. ஸோ சர்வீசஸ் கேட்டிங்கல்ல, அனாமலி டிடெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அழகாக பண்ணுறது வந்து ஏஐ தான் பண்ண முடியும். ஓகே. அண்ட் ஏஐ வந்து எப்படி பண்ணி, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் they will lose job ஆனு. சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வந்து இது எய்ட் பண்ணும். ஓகே. இது எய்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, இப்போ ஏஐ வந்ததுலேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர் டிலைட்னு என்னன்னா, இட்ஸ் அபவுட் ஹவு ப்ரோஆக்டிவ் யூ கேன் சர்வீஸ் யுவர் கஸ்டமர். ஓகே. வேர் கஸ்டமர் இஸ் நாட் காலிங் மீ, ஐ எம் காலிங் த கஸ்டமர் அண்ட் டெல்லிங் ஹிம், யூ நோ வாட், ஐ திங்க் தட் திஸ் ஸ்பெண்ட் இஸ் நாட் ஃப்ரம் யூ. இஃப் இட் இஸ் ஓகே, ஓகே, பட் இஃப் இட் இஸ் நாட் யோர்ஸ், தென் ஐ வாண்ட் டு பிளாக் யுவர் கார்டு இமீடியட்லி. ஓகே. முதல்ல என்ன நடக்கும், கால் தோணுச்சுன்னா நான் முதல்ல வந்து கன்சியூமர் கேரை தேடுவேன், நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க நம்ம கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. தட் இஸ் டிலைட். அதுக்கு ஏஐ தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் உங்களோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன் என்னன்னு தெரியும், உங்களை நீங்கள் யாருன்னு தெரியும், உங்களுடைய மெட்டா டேட்டா அப்போ தான் உள்ளே வர முடியும். அப்போ தான் இட் வில் பி ஏபிள் டு ஆக்சுவலி ஸ்டிச் த ஸ்டோரி ஃபார் யூ. ஓகே. தென் த கொஸ்டின், யூ டுக் மாஸ்டர் கார்டு, ஐ அண்டர்ஸ்டாண்ட். வில் இட் ஹெல்ப் ஸ்மால் ஆர் இண்டிவிஜுவல் பீப்புள் ஆர் பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க இந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? டெஃபினெட்லி எஸ். ஐ வுட் ஆல்சோ சே, சி இட்ஸ் நாட் அபவுட் த ஏஐ பொறுத்த வரைக்கும், it's not about the size of the dog. It's the fight inside the dog. Okay. Right? இப்போ வந்து ஒரு company if it decides that I want to delight my customer, even if I have 2 customers, that's the fight which I have. Right? அப்போ எனக்கு ஏஐ தேவைப்படும். ஏன் ஏஐ தேவைப்படும்னா, ஸ்டார்ட் அப்னும் போது I would start this with 1 or 2 people, max is 3-4 people. ஏன்னா சீடுக்கு முன்னாடி வந்து நான் அவ்வளோ பேர் தான் கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்கும் என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது. அப்படின்னும் போது அந்த மாதிரி நான் இவ்வளோ பேர் எடுத்து பண்ணும்போது, there is lot of things which has to be done by someone, and I need to save my time also. Chat GPT மாதிரி விஷயங்கள் தான் அது ஹெல்ப் பண்ணும். ஓகே. பிகாஸ் ரிசர்ச் டீம்னு தனியாக நான் வைக்க தேவையில்லை. மை Cloudy and my Chat GPT and my Gemini will be able to do that for me. ஓகே. ரைட். நவ் இன்னைக்கு இப்போ 2 வாரத்துக்கு முன்னால் கூட I was talking about this to my leadership. ரைட். இப்போல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் வந்து இப்போது நோட்ஸ், இப்போ மீட்டிங் நோட்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா உட்காந்து படிக்கிறதுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. ரைட். ஆனால் நான் வண்டி ஓட்டு, இப்போ நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஐஐடிக்கு வரணும், குவி ஆஃபீஸ்க்கு வரணும்னா எனக்கு 1 hour and 7 minutes எடுத்துச்சு.
நான் பாட்டு கேட்டு வரத்துக்கு ஐ கேன் லிசன் டு திஸ் மீட்டிங் நோட்ஸ். நோ, ஓகே. அதுக்கு தான் வந்து கூகுள் ஹேஸ் கம் அப் வித் சம்திங் கால்ட் அஸ் நோட்புக் LM, வேர் யூ அப்லோட் த டேட்டா அண்ட் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஆடியோ ஓவர்வியூ. இட் கிவ்ஸ் யூ அ பாட்காஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த மீட்டிங் நோட்ஸ். ஓகே. 2 பேர் உட்காந்து பேசிக்கிறாங்க நம்மள மாதிரி அந்த மீட்டிங் நோட்ஸை பற்றி, விச் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ரைட், நான் ஓடும் போது இதை கேட்கலாம், நான் எக்ஸசைஸ் பண்ணும் போது என்ன கேட்கலாம், மீட்டிங் நோட்ஸும் நான் கன்சியூம் பண்ணுறேன், அண்ட் இட் இஸ் இன் இன்ட்ரெஸ்டிங் ஃபார்மேட் ஆல்சோ. ஓகே. That is where for small entrepreneurs this comes in as a very very handy tool, because they need not hire one more now. Okay. But when they want to really take this forward, people plus product தான் யூஸ் ஆகும். So people are needed. Okay. But இல்லை என்னால் இப்போ செலவு பண்ண முடியாதுன்னா $20 செலவு பண்ணி ChatGPT கூட வச்சுக்கோ. Okay. That's all. So it's all about, again repeating the point, it's not about the size of the dog, it's about the fight within it. Okay. If I want it, I want it. Okay. And there are companies which are day one they want to become AI first. Okay. இப்போ சாஸ் பூமி நடக்க போகுது, ரைட், மார்ச்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன், ரைட். இப்போ எங்கே வேணா போங்களேன், எந்த சாஸ் ஈவெண்ட்டுக்கு வேணா போங்க, எந்த ப்ராடக்ட் வேணா போங்க, அங்கே 75% to 80% எல்லாம் பேசுறது AI. Okay. Right, now it's all about that fight of when you want to get into. Same happens in edtech as well. Wherever I go, the first question comes into, will edtech replace the teachers? Yeah. I said it's humanly what do you impossible. think? Will it, I'm asking you. It will never. It should not also. Because even though you can personalize and then train a model and then do it. Example சொல்கிறேனே, நேற்று ஒரு மென்டரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவர் வந்து ஒரு பையன் வந்து பிரிண்ட் பைத்தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறான், பிரிண்ட் ஃபாலோ வேர்ல்டு அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. அந்த பையனோட கேள்வி வந்து இந்த பிரிண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இது வந்து டே 1 கிளாஸு, அவன் கேட்குறான் பிரிண்ட் அவனுக்கு ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் தெரியாது, பட் he wants to அது அந்த இடத்துல வந்து இவர் வந்து அந்த இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் how it worksன்றது, பட் it would have distracted the whole thing. இவர் சொன்னார், இல்லை வில் டேக் இட் ஆஃப்லைன், நீங்கள் வாங்க கொஸ்டினை போடுங்க கேட்போம், இப்போ வந்து இதை ஃப்ளோ பார்ப்போம். ஸோ ஐடியலி if I replace that with AI, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், AI would have taken that as a right question, it is a valid question, and it would have given a proper example. Correct. And it would have taken, or அதான சொல்ல, ஒன்று கேட்டதில் 9 சொல்லி அவனை பயமுறுத்தி வெளில அனுப்பிச்ச மாதிரி இருக்கும். Exactly. So that is where, so already people are scared when they learn something. அதில் வந்து இது அடிஷ்னல் இன்புட்ஸோட கொடுக்கும்போது, ஏன்னா தப்பு நான் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது வந்து ஹவு சியில் மெமரி ஒர்க் ஆகுதுன்னு கேட்கும்போது நான் வந்து ப்ராசர் லெவலில் போய் பேசினேன். அப்போ ஓடினவங்க தான் நிறைய பேர் வரல. ஸோ தென் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே, யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட், தென் டீச் இட். கரெக்ட். ஸோ டீச் வித் கான்டெக்ஸ்ட் இஸ் ப்ரிட்டி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த கான்டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு என்னால் முடியாது, ஃபார் த சிம்பிள் ரீசன், கான்டெக்ஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த லிமிட்டட் டேட்டா. ஒரே ஒரு பையன் பேசுகிறத வச்சு நான் முடிவு பண்ணோம். கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஏஐ நீட்ஸ் மோர் டேட்டா டு டிசைட் எனி திங். கரெக்ட். ஸோ இந்த அதாவது வந்து ஹியூமனுக்கும் ஏஐக்கு என்ன டிஃபரன்ஸ்னால் வந்து, எனக்கு ஒரு அட்லீஸ்ட் 10,000 டேட்டா செட் இருந்தால் தான் நான் கொஞ்சம் டிசிஷன் எடுக்க முடியும். ஹியூமன் வந்து 2 பேர், அவன் தூங்குறான், அவன் சரியாக கவனிக்கலன்னா டக்குன்னு ஐ வில் சேஞ்ச் த டோன், ஐ வில் சேஞ்ச் த திங். ஸோ அந்த கேப்பபிலிட்டி வில் நாட் பி தேர். யூ கேன் ஆட்டோமேட் இன் சர்டன் லெவல், பட் யூ கேனாட் ரீப்ளேஸ் ஃபார் எவர். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் கூட, லைக் நீங்கள் பேசினதுலேருந்து தான் எனக்கு, டீச்சர் அதெல்லாம் ரீப்ளேஸே பண்ண முடியாது எனி டே ஃபார் தட் மேட்டர். பிகாஸ் எனக்கு என்னோட டீச்சர் சொல்லி, இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, நான் இப்போ இவ்வளோ நல்லா பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு ஸ்டாஃப் காரணம் என்னுடைய ஸ்கூலில். ஓகே. ரைட். என்னோட 11th 12th நான் இவ்வளோ பேசவே மாட்டேன். நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட் பை அ சாய்ஸ். நைஸ். ஐ டிசைடட் தட் ஐ வில் பி அன் இன்ட்ரோவர்ட். ஓகே. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும், எங்கள் அப்பா சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து லெஃப்ட் ரைட் சென்டர்னு இங்கிலீஷை வாங்கி தூக்கி அடிப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே கான்வென்ட்டில் படித்தாங்க. எனக்கு 2 லைன் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறதே பிரச்சனை, அதில் இங்கிலீஷில் பேசுறது இன்னும் பிரச்சனையாக இருந்தது. ஓகே. பட் தெர் வாஸ் ஒன் ஸ்டாஃப், லைக் 2 people. ஒன் வாஸ் மிஸ்டர் சுந்தர்ராமன், என்னுடைய தமிழ் வாத்தியார். முதல் தடவை என்னை போய் மைக் முன்னால் நிற்க வச்சிட்டார். ஓகே. 10th. நான் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டேன். மீனிங் மைக்கை பிடிச்சி என்னால் பேச வரல, திக்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன பேசுறதுன்னு தெரியாது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. 2 சென்டென்ஸில் கீழே இறங்கி வந்துட்டேன். கற்றுக்கிட்ட போ அப்படின்ட்டார், அவ்வளோதான் சொன்னார் அவர். கற்றுக்கிட்ட போ அப்படின்ட்டார். அதுக்கப்புறத்துலேருந்து தெர் இஸ் நோ லுக்கிங் பேக். இப்போ இது எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். இந்த எக்ஸாம்பிளில் வந்து இப்போ ஏஐ
பண்ணியிருந்தா it would have forced the person to stay longer. Exactly. Because that is the expected outcome. Exactly. அவர் வந்து உங்களை வந்து லாங்கா அவரோட அவுட்கம் அது கிடையாது, மேலே ஏற்றி கீழே இருக்கணுன்றது தான். ஸோ இந்த கான்டெக்ட் ஸ்விட்சிங் இருக்குல்ல, அவ்வளோதான். அது வந்து அதுக்கு தான் எனக்கு இன்னமும் நான் எனக்கு 20 வருஷம் ஆச்சு நான் என்னோட படிப்புலாம் முடிச்சு, ஸ்கூல் படிப்பு முடிச்சு. பட் இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்குன்னா, எனக்கு அந்த டீச்சர் ஞாபகம் இருக்காருன்னா, நான் இப்போ கூட நான் இது எக்ஸாஜரேட் பண்ணவே சொல்ல, தட் இஸ் டிலைட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ கூட நான் அவர் எங்கேயாவது பார்த்தோன்னா ஒரு கால் நான் விழுந்துருவேன். ஏன்னா எனக்கு இதை ஒரு வாழ்க்கை எனக்கு நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, வாய் தாண்டா உன்னை வந்து காப்பாற்று. அந்த வாய் எனக்கு கொடுத்தது வந்து அவர் தான். ஸோ ஐ வுட் சே தட்ஸ் மை டிலைட் ஃபேக்டர். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஏஐ கேன் கோ டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரீப்ளேசிங் ஹியூமன் டீச்சர்ஸ். நீங்கள் நெட்கோரை பற்றி சொல்லுங்க. ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் பிட் மோர். லோ ஐ நோ இட், ஃபார் த ஆடியன்ஸ் சேக் ஐ வாண்ட் டு நோ லிட்டில் பிட் மோர் அபவுட் நெட்கோர். என்ன பண்ணுறீங்க, வேர், வாட் யூ டூ? ரொம்ப சிம்பிளர் டேர்மில் சொல்லணும்னா, ஒரு ஒன் சென்டென்ஸில் சொல்லணும்னா, வி கன்வெர்ட் buyers to shoppers to buyers, right? Okay. Meaning if there is a window shopping பண்ற மக்கள், so இப்போ வந்து let's say if there is a B2C brand or e-commerce brand, D2C brand, right, where they have app, right? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க ஆப்பில் வந்து இப்போ Zomato எடுத்துக்கோங்க. Zomatoட ஆப் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப பாப்புலர். கரெக்ட். ஏன்னா வந்து அண்ட் அது செய்கிற ஒரு மார்க்கெட்டிங் இன்டர்ன் வந்து அது வந்து ஸ்டார்டட் அஸ் அ மார்க்கெட்டிங் இன்டர்ன், அதுக்கப்புறம் தான் அவங்க ரெகுலர் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். அது அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு அவங்களுடைய அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம். இல்லை, அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் ஏதாவது ஒரு டூல் பண்ணும்ல, அந்த மாதிரி நட்ஜஸ் ஆன்ட் யுவர் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. இதெல்லாம் வந்து ஒரு இப்போ நானும் நீங்களுமே உட்காந்துருந்தீங்கனாலும் ஜொமேட்டோவில் உங்களுக்கு கொடுக்குற ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னோட நோட்டிஃபிகேஷன் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ரைட். இதுக்கு பின்னால் ஒரு பேக் எண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சாஸ் டூல் ஒன்று ஹெல்ப் பண்ணும்ல, அதுதான் நெட்கோர். ஓகே. இப்போ வந்து இன்னொரு பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எங்கே போயிட்டுருக்குன்னா, வி ஆல் ஃபவுண்ட் அவுட் தட் ஒரு இமெயிலில் இஃப் யூ கோயிங் டு கிவ் அ லிங்க் அண்ட் ஆஸ்க் தெம் டு பே, அதை வந்து எங்கே கஸ்டமர்ஸ் ட்ராப் ஆகுறாங்கன்னா, அதை கிளிக் பண்ணி அது இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுதுல்ல, அதுக்குள்ளே நம்ம மக்களுக்கு வந்து ஃபோக்கஸ் போயிடுது. கரெக்ட். ஸோ அது பேவே பண்ண மாட்டேங்கிறாங்க, போயிடுறாங்க. ஸோ உங்களோட கார்ட் வந்து ஆட் பண்ணுறீங்க பட் அபேண்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எப்படி ஆக்சுவலாக சால்வ் பண்ணலான்னா, வாட் இஃப் ஐ லோட் அ இமெயில், அ வெப்சைட் இன்சைட் யுவர் இமெயில் வேர் யூ வில் நாட் பி டிஸ்ட்ராக்டட். இமெயில்குள்ளேயே யூ வுட் பி ஏபிள் டு பர்ச்சேஸ் ஆல்சோ. ஸோ இட் லோட்ஸ் அ வெப்சைட் ஆன் டு யுவர் இமெயில் அண்ட் யூ ஃபினிஷ் யுவர் என்டையர் ஜேர்னி இன்சைட் த இமெயில் அண்ட் யூ கம் அவுட். ஓகே. So that's called as an AMP technology. So we are specializing on AMP technology. Okay. US it's been crazy. It's been selling because there it's more of a email driven market. Okay. So where they want to have that focus, and tools like this is what Netcore actually gives. Okay. Now I understood customer delight unga company idu panna. One last question. Can you give some example which you have faced recently for a common man so that I can understand the customer delight in a daily context? Customer delight, there are two things to it. Okay. Right. நான் வந்து உங்களுக்கு 2 கதை சொல்கிறேன். ஓகே. நிறைய பேர் கதை சொல்கிறது கரெக்ட் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், கதை கேட்குறதும் பிடிக்கும். ரைட். ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் ஆல் அபவுட் எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். மார்க் மை வேர்ட்ஸ், இப்போ ஆரம்பித்து நீங்கள் இன்னும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி வில் நவ் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. AI மாதிரி திஸ் வில் கோயிங் டு பி அ பஸ் வேர்ட். ஓகே. ரைட். வாட் இஸ் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இது நம்மலாம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நம்ம வந்து இன்டர்வியூவில் கேட்குற ஒரு கேள்வி தான் இது. ரைட். வீடு தீ பிடிச்சி எரியுது, இதெல்லாம் தான் நம்ம கேட்போம் இன்டர்வியூவில். வீடு தீ பிடிச்சி எரியுது, நீ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும்னா எதை எடுத்துகிட்டு வருவேன்னு கேட்போம். ஆமாம். ஒரே ஒரு விஷயம் தான் நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா எதை எடுத்துகிட்டு வருவேன்னு கேட்போம் இல்லையா. அது ரொம்ப விளையாட்டாக ஆரம்பித்த விஷயம், பட் தட் இஸ் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். என் பையன் இருக்கான், ஹீஸ் லைக் 9 years now. அவங்ககிட்ட வந்து ஒரு கிரிக்கெட் பேட் இருக்குது. தட் கிரிக்கெட் பேட் அதை வச்சு தான் அவனோட ஃபர்ஸ்ட் ரன்ஸ் வீட்டுக்குள்ளே அவன் அடிச்சான். அதை பார்க்குறதுக்கு கன்றாவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ உடஞ்சி போய் கிழிஞ்சு போய் அப்படி தான் கிடக்கும். நீங்கள் வந்து ஹேம்லேஸோ இல்லை டாய்ஸரஸோ இல்லை எனி டாய் ஷாப்லேருந்து அவனுக்கு டாய் வாங்கி கொடுத்தீங்கனாலும் அவனுக்கு இந்த டாய் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். வெக்கேஷனுக்கு வந்தால் இதுதான் ஃபஸ்ட் எடுத்து தூக்குவான். டே ரொம்ப அசிங்கமாக இருக்கடா வச்சுட்டு வரானா கேட்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வித் தட் பேட். ரைட். இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஆப்பிள் யூசர். ரைட். நான் வந்து கிடைக்கிறதெல்லாம் ஆப்பிளில் வாங்கிடுவேன். அது ஏன்னா அந்த ஈகோ சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்பவுமே இதில் ஃப்ரெண்ட்ஸுக்கே நடக்கிற ஒரு விஷயம் தான். பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வர்சஸ் ஐஃபோன் வந்து ஒரு பெரிய சண்டையாக இருக்கும். பெரிய சண்டையாக இருக்கும். எல்லாரும் சண்டை போடுவாங்க அதை பற்றி. ரைட். அது ஏன்னா அந்த எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, எனக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் மேலே அது எனக்கு ஜாஸ்தி. அது நடக்கிறது வந்து தான் இப்போ காம்படிஷனு.
எந்த கம்பெனி கேன் ரீச் டு தட் லெவல் ஆஃப் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் டு அ கஸ்டமர் த்ரூ கஸ்டமர் டிலைட், தே வில் சக்சீட். ஓகே. ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் கேட்டகரி கிரியேட்டர்ஸ்ன்னு இருக்காங்கல்ல. இப்போ ஓலா ஊபர் உள்ள வரும்போது கேட்டகரி கிரியேட்டர் நான் யோசிச்சே பார்த்துக்க மாட்டேன். நான் வந்து ரோட்டுக்கு வெளில போனேன்னா ஆட்டோ எங்கேயாவது நிற்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசும் ஆட்டோ அண்ணா கிட்ட, அவர் என்ன வழியில் எடுத்து போய் விட்டுருவார். ஆப்பில் நான் புக் பண்ணால் ஆட்டோ என் வீட்டுக்கே வருங்கிறதுலாம், அதுவும் என் வீடெலாம் வந்து மதுரை வாயிலில் இருக்குது, என் கனவுல கூட நல்லா யோசிச்சிருக்க மாட்டேன். ரைட். ஆனால் இப்போ வந்து அது ஒரு ஆப் பண்ணுதுன்னா அது கேட்டகரி கிரியேட்டர் வாஸ் ஓலா அண்ட் ஊபர். ஓகே. மற்றவங்கெல்லாம் மீ டூ அதை பார்த்துட்டு வந்தவங்க உள்ள. இப்போ கேட்டகரி கிரியேஷன் கம்மியாயிட்டே வருது. இட்ஸ் ஆல் அபவுட் மீ டூ ப்ராடக்ட்ஸ். மீ டூவில் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது வந்து 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்று பீப்புள், நம்ம மக்களால் தான் அதை பண்ண முடியும். 2 இந்த மாதிரி எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான். இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட வந்து ஒரு வடச்சட்டி இருக்கும், அந்த வடச்சட்டியை வந்து அது 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 5 போயிருக்கும், ஆனால் அதை விட மாட்டாங்க. டே இதில் சுட்டா தானே எனக்கு வடை சுட்டா மாதிரி இருக்கும் அப்படின்னாங்கல்ல, அதுதான் அந்த இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அது எப்படி வரும்னா ஒன்ஸ் யூ டிலைட் யுவர் கஸ்டமர்ஸ். ஓகே. அது எப்படின்ற இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாலே என்னோட கார், என்னோட பிகாஸ் தேங்க்ஸ் டு ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஐ ஹாவ் அ மர்சிடிஸ், ரைட். அகேன் அது வந்து மிடில் கிளாஸோடைய மைண்ட் செட்டானா ஸ்டேட்டஸ் ஆனால் தெரியாது, ஆனால் மைண்ட் செட் மாறிடுச்சு எனக்கு. அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் அது. ஆனால் என்னென்னா எலி பிரச்சனை எங்கள் வீட்டுக்கிட்ட. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 8 எலி என் கார்லேருந்து எடுத்துருக்காங்க. இது நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. நேற்று சசின்னு சொல்லிட்டு, ஏன் சசியோட பேர் சொல்கிறேன்னா அவர் தான் இந்த டிலைட் எனக்கு இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் கிரியேட் பண்ணுது. ஓகே. ஸோ வேற பிகாஸ் ஒரு மாதிரி ரொம்ப மோசமான ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு காரில். ஏன்னா யாரெல்லாம் இறந்துருச்சு போல் இருக்கு. எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். சார் சர்வீஸ் தான் சார் பண்ணோம், எல்லாத்தையும் பிரித்து போட்டு காய வச்சா தான் சார் இது சரியாகும். ஏன்னா அந்த எலி எதுவுமே கடிக்கல. ஓகே. கடிச்சாதான் நான் இன்சூரன்ஸ் போட்டிருப்பேன், அது கடிச்சும் தொலைல, அது வந்து அப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அது நான் சர்வீஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுறேன் சார், வேறு வழி கிடையாது, சர்வீஸ் தான் பண்ணி ஆகணும், 5 நாள் ஆகும் சார் அப்படின்ட்டாரு. ஓகே. சசி அங்கே நிறுத்தலை. சசி என்ன பண்ணார்னா, நான் வெளில வரப்போது சார் 1 செகண்ட் நீங்கள் பிகாஸ் யூ ஹவ் பீன் ஆர் கஸ்டமர் ஃபார் ஸோ லாங், வி ஹேவ் சம்திங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேவ் மீ அ courtesy car. This is called as courtesy car போட்டிருக்கு பென்ஸில். வேர் now they have given me a car to drive till my car is getting ready. As a human, right, and that too with person like me who has passion towards cars, they have given me a EQE which is like 1.5 crores. என் ஜென்மத்துக்கு நான் அந்த காரை ஓட்ட மாட்டேன், ரைட். வாங்கி ஓட்டுறதெல்லாம் எங்கள் அம்மா என்னை அப்படியே வீட்டை விட்டு வெளில போயிட்டுருவாங்க, அந்த மாதிரி ஆள். பட் இந்த 5 நாள் அவங்க ஏன் எனக்கு கொடுத்தாங்கன்னா தட் இஸ் டிலைட். ஏன்னா they are not expected to do it. ஒரு சாதாரண ஆள் சர்வீஸ் விட்டுட்டு வெளில வந்து ஆட்டோ பிடிச்சி தான் வீட்டுக்கு போகணும். எதுக்கு அவங்க இன்னொரு கார் ஒன்று கொடுக்கணும்? இட்ஸ் நாட் தேர் மிஸ்டேக். எலி வந்து வீட்டில் வீட்டுக்குள்ளே கொடுத்துன்னு வந்துச்சுன்னா அது உன் தப்பு. ஆனால் அதுக்கு they are giving you because they are going way beyond customer satisfaction. ஓகே. தட் இஸ் டிலைட். அந்த காருக்கு நேற்று நான் போயிட்டு அவ்வளோ திமிரா நேற்று போயிட்டு நான் அதுக்கு வந்து ஃப்ரீயாக சார்ஜ் வேறு போட்டு வந்திருக்கேன் இன்னொரு தடவை ஓட்டுறதுக்கு. தட் இஸ் டிலைட். ஏன் சசி சொன்னேன்னா, இது மெர்சிடிஸோட ஒரு பாலிசியாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த பாலிசி வந்து சசி எனக்கு சொல்லலை, எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே. ஐ வில் ஸ்டில் பி ஹாப்பி with Mercedes doing my service. So the individual people are important in taking the delight to the customer. Delight will be success only if there are people in it. ப்ராடக்டால அவ்வளோலாம் அவங்களால பண்ணவே முடியாது. ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்ல, அதுதான் அந்த பீப்புள். அதனால தான் சொல்கிறேன், எங்கேயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், இதுக்கு மேலே எவ்வளோ ஒன்றா ஏஐ வரலாம். ஏஐயோட ஃபஸ்ட்டு அந்த பேர் கிராப் ஆனது எந்த வருஷம் தெரியுமா? தெரியல. 60s தெரியும், ஆனால் எப்போ 1978 ஃபஸ்ட்டு ஒயிட் பேப்பர் ஆன் ஏஐ வெளில வந்தது. அப்போ மாறாததா இப்போ மாறிட போகுது. இட் வில் மேக் யுவர் லைஃப் ஈஸியர் and it will make you solve sophisticated complex problems. Okay. அவ்வளோதானே தவிர it is not here to replace people. And customer delight la only if you use AI you will be able to delight people going forward. ஏன்னா இப்போ எல்லாருமே we want delight, we don't want to settle with satisfaction. Because customer experience இன்னும் நிறைய பேர் கஸ்டமர் CXன்னு பேசுகிறாங்க இல்லையா, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வார்த்தையே போயிடும் இன்னும் ஒரு 18 monthsல. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் can be a good experience or a bad experience. So you are already giving out 50% of I might give you a bad experience also ன்ற மாதிரி ஆயிடும். ஆனால் கஸ்டமர் டிலைட்னு போட்டு பாருங்களேன் இந்த இடத்துல, you will never go wrong. Correct. So it's all about how you bring in that customer delight and how do you take care of every single customer. இது வந்து பவர் ஆஃப் ஒன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மலாம் செக்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க கஸ்டமர்ஸ், நீங்கள் நம்ம பண்ணுறது தான். செக்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்,
எல்லாரையும் வந்து இவங்கெல்லாம் இந்த ஏஜ் குரூப்பு, இந்த ஒரு டெமோகிராஃபி, இந்த ஒரு ஸ்கில் செட், இந்த மாதிரி குரூப் பண்ணுவோம்ல. கரெக்ட். இப்போ அந்த செக்மெண்டேஷன்லாம் எப்படி போச்சுன்னா, இட் இஸ் நவ் பிகம் செக்மெண்ட் ஆஃப் ஒன். அதாவது ஈச் இண்டிவிஜுவல் வில் பி அ செக்மெண்ட் ஃபார் யூ. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ அட்டாக் தெம், ஹவ் யூ மேக் தெம் ஹாப்பி அண்ட் ஹவ் யூ டிலைட் தெம் அண்ட் தே கெட் சாட்டிஸ்ஃபைட். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். தட்ஸ் த லாஸ்ட் பார்ட். ரைட் நவ் த சேலஞ்ச் ஃபார் அஸ் ஆன் எனி அதர் கம்பெனி இஸ் தட் we think that mediocrity is the standard. Most of the companies settle down to mediocrity because they think that's a standard. Yeah. What happens is இது வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அகெயின் கமல்ஹாசன் சொன்ன ஒரு விஷயம், when mediocrity becomes standard then rubbish becomes acceptable. Acceptable becomes extraordinary and extraordinary becomes genius. Okay. The game here with AI would be the reverse. How are you going to make the genius look extraordinary and extraordinary to be acceptable? Okay. So that you don't end up doing something rubbish. அந்த corollary இருக்குல்ல, அந்த ரிவர்ஸில் பார்க்குறது இருக்குல்ல, that is the age of AI. Okay. So it's there to support people and not replace people. Awesome. Super. செம்மையாக இருந்துச்சு. ஸோ ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கஸ்டமர் டிலைட் இவ்வளோ டெப்த்தாக போய் பார்த்தது நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் தோனியில் ஆரம்பிச்சு பென்ஸ் மர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ பிரவீன். தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர். தேங்க்ஸ் லாட். ஐ ஹேட் அ கிரேட் டைம். Thank you so much for all your questions and all the best for GUI, all the best for you as an entrepreneur. Because ஒரு entrepreneur whom I have been seeing very closely and I've been happy and ஜிக்கு அப்புறம் நான் ஒரு ஆண்டர்பிரினர் சென்னையிலேருந்து இவர் எனக்கு தெரியும்டா நான் கெத்தாக காட்டிகிட்டு இருந்தேன் 2-3 பேர் தான். ஒருத்தர் வந்து சுரேஷ் சம்பந்தம் who is கிஸ்ஃப்ளோ ஒரு CEO, ரெண்டாவது நீங்கள். பிகாஸ் யூ ஹவ் பீன் டூயிங் ஸோ மச் ஜஸ்ட் நாட் ஃபார் த ப்ராடக்ட், நாட் ஃபார் த கம்பெனி, பட் ஃபார் த பீப்புள். இந்த பாட்காஸ்ட் சீரீஸ் இட்ஸ் அபவுட் பேயிங் ஃபார்வர்ட். கரெக்ட். ரைட், விச் அ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் டூ. பிளிங்கர்ஸ் போட்டு ஆண்டர்பிரினர் ஆகிட்டோன்னா நான் வந்து என் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிறேன், என்னுடைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, என்னுடைய கம்பெனி நான் க்ரோ பண்ணணுன்னு தாண்டி ஐ ஹவ் டேக்கன் ஸோ மச் ஃப்ரம் திஸ் சொசைட்டி, ஐ வாண்ட் டு கிவ் இட் ஃபார்வர்டுன்னு இருக்குல்ல. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் தட் அருண். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.